டெபியூட்டன்ட் டைரக்டர் வந்து லான்ச் பண்ண ரொம்ப சந்தோஷம். என் ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் இப்படி ஒரு பெரிய ஹிட்டான ஒரு படத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. செம ரெஸ்பான்ஸ், படம் முடியும் போது செம கிளாப்ஸ், ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா நிறைவா இருக்கு. அப்பாஸ் சார் நடிச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்துல ஜார்ஜ் சார் வந்து இந்த படத்தையே தாங்கி நின்றுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இந்த படத்தை பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த வேர்டை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, செமையா இருக்கு. கண்டிப்பா ஜார்ஜ் சாருக்கு தான் இதை நான் சொல்ல. தனுஷ் சார் சொன்னாங்க படம் பார்த்துட்டு அவ்வளோ இமோஷனலா இருந்தாங்க. எண்டு வந்து எல்லாருமே அழுதுட்டாங்க படம் கிளைமேக்ஸ் அப்போ. ஸோ ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கு. எனக்கு ரொம்ப நல்ல மெமரி இந்த படம். எனக்கு லாஸ்டா நான் பாடின சாங் இப்ப இந்த படம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது. ஒரே ஒரு லைன் எங்களுக்காக, ஒரே ஒரு லைன். நான் ஒன்ன மறந்து ராசாய ராசா என மன்னிப்பாய நீ ராசாய ராசா. கண்டிப்பா எல்லாரும் வந்து தியேட்டர்ல பார்க்கணும். மக்கள் சப்போர்ட் ரொம்ப அதிகமா கொடுத்தாங்க. எல்லாம் வெளியே போயிட்டு சொல்லுங்க. படம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாப்பி ராஜ்க்கு டைட்டில் ஏத்த மாதிரி ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும். அப்பா சோசியல் மெசேஜ் ஒன்று இருக்கு. அப்பாவை எப்படி பார்த்துக்கணும், அப்பாவை எப்படி நேசிக்கணும் எல்லாருமே பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். ஹாப்பி ராஜா ஹாப்பியா வந்து பாருங்க. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஜிவியானா வேற லெவல் பிளாஸ்ட் பண்ணிருக்காரு. லாஸ்ட் வந்து எமோஷன் ஓவரா இருக்கும். எனக்கு கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது எமோஷன். நான் எப்படி அப்பாவை பார்த்துக்கிறேன், எப்படி எங்க அப்பா லவ் பண்றேன், அந்த மாதிரி கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க வெளியே போகும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போவீங்க. இந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது ஜஸ்டின் அண்ணா தான். பாட்டுல செம்மையா கலக்கிட்டாரு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமா ஹாப்பி ராஜுக்கு படத்துக்கு பாங்க. கண்டிப்பா உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ஹாப்பி ராஜுக்கு வாங்க, ஹாப்பி என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பிளாக் பஸ்ட் படம் ஹிட் அடிக்கும். நான் படம் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி, செகண்ட் ஹாஃப் இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா சூப்பரா இருந்ததுண்ணா. இந்த வில்லேஜ் ஸ்டோரிலாம் காமிச்சிருந்தாங்க. இந்த அப்பா சென்டிமெண்ட் அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அதுதான் படத்துல இந்த அப்பா பாசம் தானே காமிச்சிருக்காங்க. அதுதான் காமெடி சூப்பரா இருந்தது. அதிர்ச்சி பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்தது. ஹாப்பி ராஜ் ஹாப்பியா இருந்தது. பாட்டு அதான் சொன்னாங்க. மியூசிக்கு கொரியோ எல்லாம் சூப்பரா இருந்தது. சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஃபேமிலியோட வந்து பாருங்க. அப்பா மகன் ரெண்டு பேருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு இது. கண்டிப்பாக ரொம்பவே எமோஷனலாக நல்லா கொண்டு போயிருக்காங்க. முக்கியமாக டேரக்டர் சொல்லணும். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக எங்கடா கதை போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் பிச்சுட்டாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ மரியா கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஃபேமிலியோட வந்து பாருங்கள். தயவு செஞ்சு இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏன்னா ஸோ மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜிவியோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மரியம் சாதியோட அவரோட ஆக்டிங் சும்மா சொல்லவே கூடாது. ஸோ நிறைய இடத்துல வந்து அழ வைக்குது. நிறைய இடத்துல அவரை வந்து அவர் நடிக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியாது. நம்மளோட அப்பாவே வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. வீடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் சாங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இது யங்ஸ்டர்ஸ்கான படம். இது எல்லாரும் பார்க்கணும். எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் அப்படி பிரதர். அதுதான் இருப்போம். எல்லாம் வந்து பாருங்க. கம்பல்சரி ஹாப்பி வந்து படத்தை பாருங்க. எல்லாரும் ஜீவிதர் வந்தார்ல. என்ன இதுக்கு பிஜிஎம் எல்லாரும் செமையா செல்லாங்க. எல்லாமே ஸ்கிரீன் பிளே எல்லாம் பயங்கரமா சூப்பரா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாமே இது பாருங்க. அப்பா ஃபுல்லா அப்பா பாருங்க. யார் யார் அப்பா பிடிக்காத படம் பார்த்தா எல்லாமே அப்பா போய் லவ் யூ சொல்லுவீங்க. வந்து பார்க்கலாம். அழகா ஆடினே இருக்கும். ஜிவி ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. அப்பாஸ் வந்து பார்க்க செம ஹான்சமா இருக்காரு, சூப்பரா இருக்காரு. அதுக்கப்புறம் ஜிவி கூல் லுக், அந்த கண்ணாடி வந்து போட்டிருப்பார்ல, அது செம்மையா இருந்துச்சு. டான்ஸ் பயங்கரமா பண்ணிருக்காரு ஜிவி பிரகாஷ். அவர் ஆடும்போது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளவு வைபா இருந்தது. எமோஷனா எப்படி இருக்கு? எமோஷனல் வந்து எங்க அப்பாவோட கனெக்ட் ஆச்சு எனக்கு. ஏன்னா எங்க அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை வரும். எங்க அப்பா கொஞ்சம் எனக்கு வந்து சில பார்க்கும்போது எனக்கே ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆச்சு படம். ரொம்ப இதற்கு நான் தேர்ட் ஸ்கிரீன்ல தான் பார்த்தேன். ஆனா எப்பயுமே நம்ம தேர்ட் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி போர் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் இப்படி பார்த்துட்டு இருந்தாலுமே படம் ஒவ்வொரு சீனுமே வந்து ஒர்த்தா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. எல்லாமே செமையா இருக்கு. எல்லாமே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அந்த அப்பா சென்டிமெண்ட் எல்லாருமே அழுக வைக்கிற அளவுக்கு பக்காவா இருக்கு. பியூரா பண்ணாரு. செமையா இருக்கு. எமோஷனல் செம்மையா இருந்தது. லாஸ்ட் எண்ட்லலாம் லிட்டரலி எல்லாருமே அழுதாங்க. அந்த அளவுக்கு பக்காவா இருக்கு. ஜிவி பிரகாஷ்
புரியல. அப்பாஸ் சார் நல்லா தான் நடிச்சிருக்காரு. அவரோட ஆமா அது செமையா இருந்தது. அவர் கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பெர்ஃபெக்ட்டா பக்காவா பண்ணிருக்காரு. அவங்க அது ஓகே லைக் ஃபன்னா இருந்தது. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்காம ஒரு மாதிரி ஃபன்னாவே அது இன்டராக்ட் ஆயிட்டே இருந்தது. அது மாதிரி